ஒருத்தருடைய சுகபோக வாழ்க்கையை சொல்லக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தாதான் அந்த 12வது வீட்டுக்கு பேரே படுக்கை சுகம். சுக்கிரன் வீடாக இருக்கிறது. அதுதான் இந்த பங்குச்சந்தையுடைய குறியீடே அதுதான். எந்த மேடு உயரம்னு ஒரு கணக்கு இருக்கு. செவ்வாய் மேடா, சந்திர மேடா, படர் மச்சமாக இருந்தாலும் தனி மச்சமாக இருந்தாலும் அது 100க்கு 100 பங்கு. இந்த நேர்கோடு வந்து அதை வேறு ஒரு குறுக்கு கோடு ஊடுருவி சென்றால் அவர்களுக்கு பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து ரேகை முக லட்சணங்கள் பத்தி நமக்கு நிறைய தெளிவுகள் கொடுத்துட்டு வராரு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதனை தொடர்ந்து இதே போல பதிவுகள் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கும் நம் கைரேகையில் இருக்கக்கூடிய சுக்கிரமேடு அப்படிங்கிறது எதை சொல்ல வருது, அதுக்குள்ள இருக்கிற ரேகையின் சுவாரஸ்யங்கள் என்ன அப்படின்னு நமக்கு சொல்றதுக்காக ஜோதிடர் லால்குடி கோபாலகிருஷ்ணன் சர்மா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்ல. நிறைய பேர் உங்களுடைய அந்த முக லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம் பற்றி நம்ம பேசினது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதற்கான கமெண்ட்ஸில் பார்த்தோம். கை ரேகையை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. இதில் இந்த சுக்கிரமேடுன்னு சொல்லக்கூடிய ரேகை முதல்ல எங்கே இருக்குது, அந்த ரேகையை தொடர்ந்து அது எப்படியெல்லாம் இருக்கணும், அது திருமணத்தோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? வணக்கம். லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒருத்தருடைய சுகபோக வாழ்க்கையை சொல்லக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அவருடைய வாழ்க்கையில் உலக இன்பங்களை அனுபவிக்க முடியும். இப்போது சுக்கிரன் பொதுவாக ஸ்பெக்குலேஷன் துறைக்கு முக்கியமானவர். அதாவது பங்கு சந்தை அது போன்ற துறையில் சுக்கிரன் மிக மிக முக்கியமானவர். அந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் திருமண வாழ்க்கையே நல்லா அமையும். காரணம், பொதுவாக சுகஸ்தானத்தில் ஒரு ஸ்தானமாக சொல்லக்கூடிய 12வது வீட்டிலேயே அவர் உச்சாரார். அதாவது காலபுருஷனின் 12வது வீட்டில். அந்த 12வது வீட்டுக்கு பேரே படுக்கை சுகம். அதாவது ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான நிலைமைக்கு சுக்கிரன் மிக மிக முக்கியம். ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவருக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. பொதுவாக ரிஷபம் அவருடைய ஆட்சி வீடு. அந்த இடத்தில் சுக்கிரன் வீடாக இருக்கிறது. அதுதான் இந்த பங்குச்சந்தையுடைய குறியீடே அதுதான். அதாவது காளைனா புல். அந்த புல்லுன்ற வார்த்தை தான் பங்குச்சந்தையின் மிக மிக முக்கியமான வார்த்தை. கையில் கட்டை விரலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய பாகம் தான் சுக்கிரமேடு. இந்த சுக்கிரமேடு ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்து இருந்தாதான் அவருடைய சுகபோக வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது நீங்க சொல்லக்கூடியது இந்த இடம். ஆமா, இது பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பல்ஜிங்கா தடித்த மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. அந்த இடத்துல பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுருக்கங்கள் நிறையா இருக்கும். அந்த இடத்துல பொதுவாகவே எல்லா மேட்டிலையும் எந்த மேடு உயரம்னு ஒரு கணக்கு இருக்குது. செவ்வாய் மேடா, சந்திர மேடா, சுக்கிரமேடா, இது போல் கணக்கு பண்ணும்போது அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த மேடே நல்லாயிருக்கும். இப்போ சில பேருக்கு சந்திரமேடு நல்லாயிருக்கும், அதுக்கு எதிர்பக்கத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு கல்வி அறிவு, இன்ட்யூஷன்னு சொல்லக்கூடிய வருங்காலத்தை அறியக்கூடிய எண்ணங்கள், கலையில் ஈடுபாடு, இதெல்லாம் இருக்கும். சுக்கிரமேடு என்பது பணம் சார்ந்தது. செல்வத்துக்கு அதிபதியாகவே சொல்லலாம் சுக்கிரனை. அப்போ அந்த சுக்கிரமேட்டில் எந்த விதமான சுருக்கங்களும் இல்லாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் கட்டாயமாக அவருடைய செல்வம் நல்ல நிலைமையில் இருக்கும், வசதியாகவும் இருப்பார். சில பேருக்கு அந்த சுக்கிரமேட்லேயே கோடுகள் இருக்கும். கோடுகள்னா இதை சிலுவை குறின்னு சொல்றது. அதாவது ஹரிசான்டல் வெர்டிகல் சொல்லுவாங்க, நேரா இருக்கும். சில பேருக்கு இப்படி சைடுல இருக்கும். சிலுவை குறின்னே சொல்றது. அது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா தப்பு மார்க் மாதிரியே இருக்கும், இன்டு மார்க் மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி குறிகள் கூட அவ்வளவு நல்ல ஒரு அடையாளம் இல்லை. ரெண்டாவது, அந்த இடத்துல கரும்புள்ளிகள் இருக்கும். சில பேருக்கு மச்சம் கரும்புள்ளிகள் அல்லது ஒரு கருமையான பாகமே இருக்கும். மச்சம்னா சின்னதாக இருக்கிறது மச்சம், பெரிய படர் மச்சம்னு கூட சொல்லாத. அது மாதிரி படர் மச்சம் இருந்தாலும் கெடுதல். பொதுவாக அந்த படர் மச்சம் உள்ளங்கையில் வராது, உடம்புல வேற அங்கத்துல இல்லை. படர் மச்சம் கையிலேயே பார்த்து கையிலேயே இருக்கு.
அதே போல் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய மச்சங்கள், படர் மச்சமாக இருந்தாலும் தனி மச்சமாக இருந்தாலும் அது 100க்கு 100 பங்கு நல்ல பலனையே கொடுக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்போ இதில் இருக்கக்கூடிய குறியீடுகள் எப்படி இருக்குது? இப்போ சூல குறியீடுன்னு ஒன்று இருக்குது. சூலம் போல் இருக்கும் அது. அதெல்லாம் பாதுகாப்புக்கான ஒரு அம்சமாக இருக்கும். அதே போல் பிறை சந்திரன் இருக்கும் அந்த குறியீடில். அந்த பிறை சந்திரன் குறியீடு இருந்தாலும் அவர்கள் நல்ல தனவான்களாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் தனம் தரக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு அவங்க 2 பேருக்குமே. அதனால தான் வந்து ரிஷபத்தில் சுக்கிரனுடைய வீடு, ஆனால் சந்திரன் உச்சம். இந்த இடத்துல நீங்க சொல்லும்போது ஐயா, இந்த சந்திரமேட்டுக்கும் சுக்கிரமேட்டுக்கும் இடையில அந்த ரேகை, ஆயுள் ரேகைங்கிறது கனெக்ட் ஆகுது. நீங்க சொல்லக்கூடிய குறியீடுகள் பொதுவா எந்த இடத்துல வரக்கூடிய சுக்கிரமேடிலேயே இருக்கும். மேட்டு மேலேயே வரும். சுக்கிரமேட்டு மேலேயே இருக்கும். ம். அந்த இடத்தில் ம். இருக்கக்கூடிய ம். ரேகைகளை கொண்டு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய வளமையை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தாறுமாறான ரேகைகள் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் வரும். அதே போல் முக்கோணம் இருந்ததுன்னா, ம். அதாவது அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் பிரச்சனை வரும், ம். ஆனால் ஏதாவது ஒரு வழியில் பாதுகாப்பும் கிடைச்சிரும். பாதுகாப்பு கிடைக்கும். அந்த பாதுகாப்பு என்பது இந்த சுக்கிரமேட்டின் நடுவில் இருக்கணும். ம். அதாவது கட்டை விரலுக்கு நேர் கீழே. ம். அதாவது அது வந்து சுக்கிரமேட்டை விட்டு தள்ளி இருந்தாலும் பலன் கிடைக்காது. சுக்கிரமேட்டில் அந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கணும். அதாவது இந்த இடத்துல கீழே ஆமாம் சொல்றீங்க. ஆமாம், கீழே இருக்கணும். ம். இது வந்து சிலருக்கு கட்டை விரலின் நடுபாகத்திலே இருக்கும். அதுவும் வந்து நல்ல பண விதமான ஒரு வளமானது கிடைக்கும். 2வது கட்டை விரலின் நடுவில் இருக்கிற ஃப்ளாஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய பாகங்கள். அதாவது இப்படி இப்படி ஆ, தெரியும். அந்த பாகங்கள், லைன்ஸ் அந்த மாதிரி தெரியும். லைன் மாதிரி அந்த பாகங்கள்லையும் தானிய ரேகைகள் வரும். தானிய ரேகைன்னா கோதுமை ரேகைன்னு சொல்றது உண்டு. அதோடைய அமைப்பு கோதுமை போல இருக்கும். பின்னி பிணைஞ்ச மாதிரி ஆமா, இருக்கும். கயிறு கோதுமை மாதிரி. மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கண், தாமரை கண் மாதிரி இருக்கும் அது. ம். அது போல இருந்தாலும் அவர்களுக்கு கடைசி வரை உணவில் பிரச்சனை வராது. ம். அதாவது சாப்பாட்டுக்கான பஞ்சம் குறைவு பஞ்சம் இல்லாம இருப்பாங்க. பஞ்சமே வராது. அது போல இருக்கும். சிலருக்கு ஒரே ஒரு கோடு மட்டும் போகும் அந்த இடத்துல. அதாவது 2 கோடும் சேர்ந்து ஒரே கோடாக இருக்கும். அது மாதிரி இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் சாப்பாடு விஷயமான பிரச்சனை அல்லது பணத்தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு. வாய்ப்பு இருக்குது. அப்போது சுக்கிரமேடும் கட்டை விரலும் தான் ஒருத்தருடைய நல்ல ஆளுமைக்கு உதாரணமாக இருக்கும். ம். பொதுவாகவே செல்வம் இருந்தால் தான் ஆளுமை. அதுதான் வந்து இன்றைய உலகத்துடைய யதார்த்தம். அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு காரணமானது வருமானம் தான், இல்லையா? ஏன்னா அதனால தான் அதுக்கு பேரே வருமானம்னு வச்சிருக்கிறது. அப்போ தான் மானம் வரும், இல்லைன்னா மானம் போகும். இந்த இடத்துல ஐயா, இந்த சுக்கிரமேட்டை பத்தி நம்ம பேசும்பொழுது இந்த ஆயுள் ரேகைக்கும் கட்டை விரலுக்கும் நடுவுல ஒரு வயதுக்கு மேல வந்து ஒரு விதமான ரேகை தோன்றும். இந்த இடத்துல இப்போ ஒரு புதுசா ஒரு ரேகை தோன்றும். அது ஆமா. எதை வந்து குறிப்பிடும்? அதாவது சில ரேகைகள் நிரந்தரமாக இருக்கும், ம். சில ரேகைகள் தோன்றி மறையும். ம். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒருத்தருக்கு பண கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அந்த இடத்துல சில மாறுபாடுகள் உண்டாகும். பண கஷ்டம் தீர்ந்த உடனே அந்த ரேகையை காணாது போயிடும். வலைப்பின்னல் மாதிரி இருந்ததுன்னா அதில் அவர்களுக்கு ஏதோ சிக்கல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதமான பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ம். அதே போல் உடைந்த ரேகைகள் நிறையா இருந்தது. நாங்கள் ஆமாம், சின்ன சின்னதா வந்து உடனே ரேகைகள், உடைந்த ரேகைகள்னு பேர் இருக்கு. இந்த உடைந்த ரேகைகள் இருந்தாலும் அவருக்கு வர வேண்டிய பணத்தில் ஏதோ ஒரு தடை வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ சில பேர் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்திருக்காது, அல்லது கடன் கொடுத்துருப்பாங்க, கடன் ஒழுங்காக வசூலாகிருக்காது. இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உடைந்த ரேகைகள் இருக்கும். இது சரியாகிற காலம் எப்படி? இப்போ அவங்களுக்கு திருப்பி பணம் வசூல் வரும். பணம் வசூல் எல்லாமே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ரேகையானது மறைந்தே விடும். ஏன்னா இதுல நம்ம நிறைய உடைந்த ரேகை முக்கியத்துவம் மறைந்து விடும். கண்டிப்பா இதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த கஷ்டம்ன்றது நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால. அதே போல் சூரியன் உதிப்பது போல கூட ரேகை வரும். அதாவது சூரியனுடைய கதிர்களோட இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சர்க்கிள், ஓகே. ஒரு அதை சுற்றி சில கீற்று மாதிரி வரும்.
இந்த மாதிரி கீட்டு ரேகைகள் வந்தாலும் அவர்களுக்கு வந்து நல்ல பணம் கிடைக்குமே தவிர அதற்காக அவர் கொடுக்க வேண்டிய விலை அதிகமாக இருக்கும். கடுமையான உழைப்பாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு எதையாவது இழந்து ஒரு பொருளை அடைவது போல இருக்கும். அது யாருக்கு வரும்னு சொன்னால், பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் விற்கிறாங்க இல்லையா, விற்கும்போது ப்ராப்பர்ட்டி அவர்களை விட்டு போயிடும், ஆனால் அதற்கான பெரும் தொகை அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த மூதாதையர் சொத்தெல்லாம் விற்கிறாங்க, விற்கும்போது பல கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் வரும், ஆனால் மூதாதையர் சொத்து அவர்கள் இழந்து விடுவார். அந்த மாதிரி இருந்தாலும் சுக்கிரமேட்டில் அது காமிக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த சுக்கிரமேட்டில் ரேகையே இருக்காது, க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். அதாவது சுக்கிரமேடு நல்ல ஒப்பின அதிகமான வலிமையாக இருந்தால் தான் பணம் வரும். அல்லது ஒன்றுமே ரேகையே இல்லை ஆனாலும் ஒப்பி இருக்குன்னு சொன்னால் கட்டாயமாக அது வந்து செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். சாதாரண மக்களுக்கு கட்டாயமாக சுக்கிரமேட்டில் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை இருக்கும். அவர்கள் வந்து சாதாரண ஒரு ஆட்களாக இருப்பாங்க. பணக்காரர்களுடைய சுக்கிரமேடுடைய வழியே வேற. அவர்களுடைய சுக்கிரமேடு நல்ல நிலைமையில் இருக்கும், அதில் அதிகமான சிக்கல் இருக்காது. அதாவது வலை சிக்கல் மாதிரியோ வேறு விதமான குறியீடுகளோ இருக்காது. இப்போ இந்த ரேகை வந்து இந்த திருமணம்னு சொல்லக்கூடிய இந்த புதன் மேட்லேருந்து கனெக்ட் ஆகக்கூடிய ரேகையோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு? இது வந்து ஒருத்தருக்கு அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஆயுள்ள இருக்கு, இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், இதை குறிக்கக்கூடிய ரேகை அமைப்புனா என்ன இருக்குது? அதாவது இந்த சுண்டு விரலுக்கு கீழே உள்ள ஒரு 2 கோடு 3 கோடு இருக்கும். அதாவது இந்த இடத்துல சொல்றேன், இந்த ரேகைக்கும் சுண்டி விரலுக்கும் அந்த கோடு இருக்கும். அதை வைத்தும் கண்டுபிடிக்கலாம், சுக்கிரமேடை வச்சும் கண்டுபிடிக்கலாம். சுக்கிரமேட்டிலேயே நேர்கோடுகள் குறுக்கு கோடுகள்னு 2 இருக்கு. இந்த நேர்கோடு வந்து அதை வேறு ஒரு குறுக்கு கோடு ஊடுருவி சென்றால் அவர்களுக்கு விவாகரத்தோ அல்லது மனைவியை இழக்கக்கூடிய வாய்ப்போ வரும். அப்போ 2வது மனைவிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா அதுவும் சுக்கிரமேட்டில் ஒரு கோடு வரும். அதை எப்படி தெரிஞ்சு அதான் எத்தனை வரிகள் இருக்கு, நேர்கோடுகள் எவ்வளோ. இது வந்து நான் சொல்லுது எல்லாமே வந்து முறையான திருமணம். சாதாரணமாக யாரோ பழகுகிறார்கள் போனால் அதுக்கு இது இல்லை, முறையான திருமணத்திற்கு இதுதான் வழி. இப்போ வந்து நம்ம இந்த திருமணத்துக்கு இந்த ரேகை எப்படி கனெக்டடாக இருக்குங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்த 2 கோடுகள் இருக்குது. இந்த 2 கோடுகள் எதை சொல்ல வருது? ஆமாம், இந்த 2 கோடுகளுடைய ஆழங்கள், அதாவது டீப்பாக இருக்கிறது லைட்டாக இருக்கிறதுன்னு 2 இருக்குது. அதாவது ஆழமாக இருக்கிறது, ஆழம் இல்லாமல் இருப்பது. இந்த ஆழம் இல்லாமல் கோடு இருந்ததுன்னா அந்த இடத்தில் ஒரு குழந்தை உருவாகி ஆனால் பிறக்கவில்லை, அது உண்டு இல்லையா? கண்டிப்பாக. அதாவது வேறு ஏதோ காரணத்தினால் அந்த குழந்தை பிறக்கலைன்னா அந்த இடத்துல ஒரு கோடு தோன்றி மறைந்து விடும். சில பேருக்கு ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், அது எதை சொல்லுங்க? மச்சம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இவர்கள் கடைசி வரை இவருடைய சொத்து இவருடையதாக இருக்கும், ஆனால் அனுபவிக்கவே முடியாது.